தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்துடைய 20வது ஞாயிற்றுக்கிழமையானது. இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு தீயை மூட்ட வந்தேன் என்று நம்ம ஒவ்வொருவருக்குமே இயேசு அனைத்து தீமைகளையும் வெல்ல, அனைத்து சாத்தானையும் வெல்ல நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் அன்போடு நம்ம இன்றை அழைக்கின்றார். அதாவது ஒரு இறைவனுடைய அழைப்பை ஏற்று இறைபணியாளர் இறை நம்பிக்கையோடு வாழ்வில் வரக்கூடிய தடைகளை, வாழ்வில் வரக்கூடிய சவால்களை துணிவோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகமானது எரேமியா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார். அவர் அந்த பாலுங்கிணற்றிலே அவர் இறக்கி வைக்கப்படுகின்றார். இறை நம்பிக்கையோடு, இறை ஆற்றலோடு, கடவுளுடைய துணையோடு அவர் வெளியே வருகின்றார். பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள் தன்னுடைய பணி வாழ்விலே எப்பொழுதுமே கடவுளை நம்பியவராக அவர் வாழ்கின்றார். பல சவால்களை அவர் சந்திக்கின்றார். காரணம், அவருடைய வாழ்விலே சிறு வயது, ஆண்டவரே நான் ஒரு சிறு பிள்ளை, எனக்கோ வயது 20 தான் ஆகின்றது, நான் எப்படி போய் என்னோடு மூத்தவர்கள் மத்தியிலே எப்படி நான் அவர்களுக்கு இறைவாக்கி நான் சொல்வது என்று தயங்குகிற பொழுது ஆண்டவர், அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், என் சொற்களை உன் வாயில் வைப்பேன் என்று அவரை தயார்படுத்துகின்றார், அவரை பலப்படுத்துகின்றார். அதுதான் எரேமியாவுடைய அந்த வாழ்விலே பல்வேறு இன்னல்கள், ஒரு துன்பங்களை அவர் எப்பொழுதுமே அவர் சுமப்பவராக தன் வாழ்நாளிலே கடவுளை நம்பியவராக வாழ்கின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே நான் பார்க்கிற பொழுது எபிரேயர் இந்த மடலிலிருந்து நமக்கு அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் மீது நாம் நம் கண்களை பதிய வைப்போம், வாழ்வில் வரக்கூடிய தடைகளை வெல்வோம் என்ற அருமையான ஒரு சிந்தனையானது கொடுக்கப்படுகின்றது. அப்போ இயேசு நமக்காக பாடுபட்டார், இயேசு நமக்காக உயிர்த்தார். அத்தகைய அந்த நம்பிக்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் அனைத்திலும் மத்தியிலுமே நம் இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைக்கிற பொழுது இயேசு நமக்கு வழிகாட்டுகின்றார், இயேசு நமக்கு உறுதுணையாக இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையை இன்றைய 2ஆம் வாசகம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்றது. நற்செய்தியை பார்க்கிற பொழுது இயேசு அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அந்த பிளவுநிறைந்த சூழ்நிலையை தந்தை மகனுக்கு எதிராகவும், தாய் மகளுக்கு எதிராகவும், மாமியார் மருமகளுக்கு எதிராகவும் இருப்பதற்கு நான் உங்களை பிளவுபடுத்தவே வந்தேன் என்று சொல்கின்றார். ஆக இயேசு தீயை மூட்ட வந்தேன் என்று சொல்கிற பொழுது இன்றைய சமூகத்தில் இருக்கின்ற தீமைகளை அவர் வேறறுக்க சொல்லுகின்றார். சமூகத்தில் இருக்கின்ற அடிமைத்தலைகளை அவர் வேறறுக்க சொல்லுகின்றார். அதற்குத்தான் இயேசு இந்த தீயத்தை நாம் வெல்வதற்கு நம்ம இன்றைக்கு அந்த தீமைகளை நான் அழிப்பேன், அதற்கு நான் தீயை மூட்டவே வந்தேன் என்று சொல்லுகின்றார். ஆக நெருப்பு என்று சொல்லுகிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். மோசே விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எரியும் அந்த முச்சடியிலே யாவே இறைவனை அவர் கண்டு கொள்கின்றார். இவ்வாறாக ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடு மோசேக்கு கிடைக்கப்படுகிறது. மோசே ஒரு தலைவராக அந்த இஸ்ராயல் மக்களை அவர் வழிநடத்துகின்றார். அந்த அளவுக்கு தன் வாழ்க்கையிலே அவர் பெற்ற அந்த பாலை நில அனுபவம், அவருடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய அந்த அருட்துணை, அவருடைய அருட்காவலை அவர் பெறுகின்றார். ஆக அங்கிருக்கின்ற தீமைகளை அவர் வேற இருக்கின்றார். அங்கே இருக்கின்ற சமூகத்தில் இருக்கிற அடிமைத்தலைகளை, அங்கே எகிப்திலே மக்கள் பார்வோனுடைய அந்த அடிமைத்தலையில் இருக்கின்ற அந்த அடிமைத்தலத்திலிருந்து மக்களை அவர் மீட்கின்றார். ஆக அந்த ஒரு மீட்பிலிருந்து அவர்கள் படைப்பை நோக்கி இஸ்ராயல் மக்கள் தங்களை வாழ்க்கையிலே எங்களுடைய கடவுள் அபிரகாமின் கடவுள், எங்களுடைய கடவுள் ஈசாக்குடைய கடவுள், யாக்கோவுடைய கடவுள் என்று தங்களுடைய வாழ்க்கையிலே படைப்பை அவர்கள் போற்றுகின்றார்கள். ஆக தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மீட்பை கண்டு கொள்ளுகின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையை தீமையிலிருந்து அவர்கள் விளக்கப்படுகின்றார்கள் மோசேயுடைய அந்த தலைமையால். அதே வேளையிலேயே எலியா இறைவாக்கினர் அந்த பாகால் அந்த கடவுளை வணங்கக்கூடாது, அது உண்மையான கடவுள் அல்ல என்பதையும் தன்னுடைய வாழ்விலே அந்த நெருப்பிலே ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமையை வேண்டுகின்றார். அங்கு பாகால் இறைவனுக்கு எதிராக உண்மை கடவுளை அங்கு பறைசாற்றுகின்றார். அங்கும் எலியா இறைவாக்கினர் கடவுளை நம்பியவண்ணம் என்ன செய்கிறாய் என்று கேட்கிற பொழுது, சேனைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் மிகுந்த ஆர்வம் கொண்டவனாக இருக்கிறேன் என்று எப்பொழுதுமே கடவுளை தன் வாழ்விலே சொந்தமாக்கி கொண்டார் எலியா இறைவாக்கினர். மேகத்திலே இறைவனை கண்டார், அங்கு இறை மக்களை உண்மையிலே வழி நடத்தினார், நீதிக்கு குரல் கொடுத்தார், சவால்களை சந்தித்தார். இவ்வாறாக புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது இயேசு அப்போஸ்தலர்களுக்கு அந்த பெந்தகோஸ்தே நாளிலே அவர்களையும் அவர் ஆவியினுடைய அபிஷேகத்தால் நிரப்பி அந்த நெருப்பு வழியாக அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நிறைவாய் தருகின்றார். இவ்வாறாக ஒவ்வொரு பணியாளருமே, இறைவாக்கினருமே ஆண்டவருடைய பணிகளை செய்கிற பொழுது வாழ்க்கையிலே துன்பங்கள் உண்டு, சவால்கள் உண்டு என்பதை இன்றைய நாளிலே ஆண்டவன் நமக்கு இந்த பொதுக்காலத்துடைய இந்த 20ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே நெருப்பை மூட்டவே வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆக நெருப்பு என்று சொல்லுகிற பொழுது நாம் அச்சப்பட வேண்டாம், கலக்கப்பட வேண்டாம். அந்த நெருப்பு நம்மை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. அந்த நெருப்பு நம்மை ஒரு சுத்திகரிக்கின்ற ஒரு புது படைப்பாக, ஒரு புத்தொலிக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தங்கத்தை நாம் இன்றைக்கு அதை பெற வேண்டும் என்றால் அது உலையிலே வைத்து அந்த நெருப்பிலே சுட்டரிக்கப்பட வேண்டும்.
வெள்ளி வர வேண்டும் என்றாலும் அது நெருப்பில் வைத்து சுட்டரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு புதிய ஒரு பொருளாக, ஒரு புத்தொழி பெற்றதாக நமக்கு கிடைக்கின்றது. அதுபோலதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் துன்பம் என்ற உலையிலே அவன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தீமைகள் மத்தியிலே அவன் அதை வென்றொழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற தடைகள், வாழ்க்கையில் வரக்கூடிய அவமானங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், நெருக்கடிகள் அனைத்திலுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த வழியிலே தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இன்றைய வாசகங்கள் அனைத்துமே நம்மை சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றது. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றுகிறோம். இயற்கையே, இதோ கடல்களே, வானங்களை போற்றுங்கள். இதோ ஆண்டவருடைய இந்த படைப்புகளே, கடவுளை போற்றுங்கள் என்று சொல்வது போல, இதோ அந்த மலைகளே, இன்றைக்கு ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்வது போல, இந்த அருமையான இந்த இயற்கை சூழ்நிலையிலே உங்களுடைய வல்லமையை, உம்முடைய மேலான கொடைகளை இணைத்து நாங்கள் போற்றுகின்றோம். இதோ இந்த ஆகஸ்ட் மாதத்துல உம்முடைய கிருபையும் உம்முடைய மேலான கொடைகளையும் இந்த 20ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த யூடியூபிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே துன்பங்களை கண்டு துவண்டு போகாமல், என்னாலும் நீரே சொந்தம், நீரே எங்களுக்கு மீட்பர், நீரே எங்கள் ஆண்டவர் என்பதை அறிந்தவர்களாக வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலுமே, துன்பங்களிலுமே எப்பொழுதுமே உம்முடைய இறையர்களை பற்றி கொண்டு எவ்வாறு வாழ்விலே இறை நம்பிக்கையோடு பயணித்து அந்த இறைவாக்குனர்களைப் போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் நம்பிக்கையோடு பயணிக்க உம்முடைய அருளும் உம்முடைய ஆசீரும் இறை நம்பிக்கையும் ஒவ்வொருவருக்குமே நாளை ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலுமே நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி, இதோ நெருப்பை மூட்டவே வந்து சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையுமே, இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே நீரே எங்களுக்கு வேறூற்றையும் நிறைவாய் கொடுத்து எங்களை பலப்படுத்தும்படி, எங்களை ஆசீர்வதிக்கும்படி, எங்களுக்கு வழிகாட்டும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.